உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கை விரல்களை நீங்க வெட்டிட்டாலோ இல்லாட்டி அது நெருப்புல சுட்டுட்டாலும் கூட விரல்களோட ரோமங்கள் பழைய ரேகைகளோடய திரும்ப வளரும்னு. மனிதர்களுடைய விரல் ரேகைகள் என்னைக்குமே அது மாறாது. உங்க விரல்கள் காயப்பட்டிருந்தாலும் சரி, அது மேல கீறல்கள் விழுந்திருந்தாலும் சரி, அது முன்னாடி என்ன ஃபிங்கர் பிரிண்டோட இருந்துச்சோ அதே ஃபிங்கர் பிரிண்டோட தான் எப்போதுமே இருக்கும், நம்ம இறந்தாலும் கூட. இது எதனாலனா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டோட பேட்டர்ன் வந்து டிஎன்ஏல ஸ்டோர் ஆயிருக்கனால. இந்த உலகத்துல எவ்வளவு கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்துவமான விரல் ரேகைகள் இருக்கும். இன்னும் ஒரே வயிற்றுல பிறந்த ரெட்டை குழந்தைகள் கூட ஒரே மாதிரி அவங்க ஃபேஸ் இருந்தாலும் அவங்களோட விரல் ரேகைகள் வித்தியாசமா தான் இருக்கும். இதெல்லாம் நவீன உலகம் டிஸ்கவர் பண்ணி தான் நம்ம போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டுன்னு எல்லாத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷனா கேட்கறாங்க. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே திருக்குரான் கூறுகிறது, மரித்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா? அவ்வாறல்ல, அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக நாம் ஆற்றல் உடையோம். சுபஹானல்லாஹ். இது மாதிரி பல்வேறு அறிவியல் உண்மைகளை இஸ்லாம் நாளுக்கு நாள் நிரூபிச்சுட்டு தான் இருக்குது.